எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருக்கீங்க, வாட் இஸ் த நீட் டு லேர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் எதுக்கு கற்றுக்கணும், அது அவ்வளோ இருக்குது, எதுக்கு இந்த இவ்வளோ டீட்டெயில்டாக நான் எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது ஏன் கற்றுக்கணும்னா, இப்போது ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போது தெரிஞ்சாதான் நம்ம ஒரு சென்டென்ஸை பில்ட் பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஈஸியாக வேர்ப்னா ஒரு ஆக்ஷன் வேர்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், ஆப்ஜெக்ட்னா ஒரு திங், சப்ஜெக்ட்னா மோஸ்ட்லி ஒரு நவுனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நவுன்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் ஒரு சென்டென்ஸை மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இப்போது என்னென்னு ஜஸ்ட் ஒன் சென்டென்ஸில் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். நவுன் அப்படின்னா நேம், பிளேஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாமே நவுன்ஸ் தான். ஐஷு, சென்னை, கேட், இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் அதை வந்து நம்ம நவுன் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட், ப்ரோனவுன்னா என்னென்னா வேர்ட்ஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் நவுன்ஸ். நவுன்ஸுக்கு பதிலாக நம்ம அதை நவுன்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ப்ரோனவுன்ஸ். as we all know that I, we, you, he, she, it, they, இந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், வேர்ப்ஸ்னால் என்ன, ஆக்ஷன் வேர்ட்ஸ். எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம செஞ்சாலும் அதை தான் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது போக ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு ஒரு 24 ஆக்சிலரி வேர்ப்ஸும் தனியாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ்னால் என்னென்னா வேர்பை குவாலிஃபை பண்ணி வருது. அவன் ஷி டான்ஸ்ட் பியூட்டிஃபுல்லி அப்படின்னா அந்த எப்படி ஆடுனா அப்படிங்கிற அந்த வேர்பை குவாலிஃபை பண்ணி வந்துச்சுன்னா அது வந்து அட்வர்ப். அண்ட் நவுனை குவாலிஃபை பண்ணி வந்துச்சுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ஒரு அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அந்த பொசிஷனை நம்ம குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் ப்ரிப்போசிஷன். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னாலே கனெக்டிங் வேர்ட்ஸ். ரெண்டு பர்சன்ஸையோ இல்லை ரெண்டு சென்டென்ஸையோ ஒன்று சேர்க்குற அந்த வேர்டை தான் நம்ம கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா டு எக்ஸ்பிரஸ் ஆர் இமோஷன்ஸ். அதாவது நம்ம எப்படி இருக்கோம், சோகமாக இருக்கோமா, நம்மளா ஜாலியாக இருக்குமா அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வேர்ப் இருக்கணும், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ இல்லை ஒரு என்ன வேணால் இருக்கலாம், அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, I eat an apple. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இப்போ பாருங்கள், ஐ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஈட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், ஆக்ஷன் வேர்ட், அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு ஆப்பிள், ஒரு ஆப்ஜெக்ட். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே கரெக்டான ஃபார்மில் இந்த சென்டென்ஸ்லாம் உங்களால் எழுத முடியுதான்னு பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ஐ வில் டெல் த ஆன்சர்ஸ். இப்போது எ புக் ஷீ ரீட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே சப்ஜெக்ட் எது வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ புக் அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்குது, ஷீ அப்படிங்கிறது ஒரு ப்ரோனவுனாக இருக்குது. அப்போது ரீட்ஸ் அப்படிங்கிறது வாசிக்கிற மீனிங்கில் வரும். அப்போது இங்கே எதை வாசிக்க முடியும், புக்கை தான் வாசிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், ஷீ தான் ஃபர்ஸ்ட் வரணும், ஷீ. அதுக்கப்புறம் என்ன வரணும், verb reads, அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் எ புக், அவள் புக்கை வாசிக்கிறாள். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே சிங் ஹீ எ சாங். ஸோ சப்ஜெக்ட் என்ன வரணும், ஹீ. அதுக்கப்புறம் ஐம் சாரி, ஹியர் இட் ஷுட் பி அ தேர்ட் பர்சன், சிங்குலர் வந்திருக்கனால
சிங்ஸ்ன்னு வரணும். ஹீ verb sings. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் a song. Good. நெக்ஸ்ட் பாருங்க. drink I coffee. அப்போ ஃபர்ஸ்ட் subject I, அதுக்கப்புறம் verb drink, அதுக்கப்புறம் object coffee. அப்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம் இம்பார்ட்டண்ட். ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று verb. ஆப்ஜெக்டோ எஜெக்டிவோ இந்த மாதிரி இல்லாமல் கூட சென்டென்சஸ் இருக்கலாம். சில சமயம் சப்ஜெக்ட் இல்லாமல் கூட சென்டென்சஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா கோ, ரைட், ரீட், இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரி இட் இஸ் அ கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ். படி, எழுது அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் verb மட்டுமே வந்து சென்டென்ஸில் இருக்கலாம். அதெல்லாம் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் பிகின்ஸ் வித் அ verb. ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதை வேறு கிளாஸில் பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கு உங்களோட ஆக்ஷன்ஸ் நீங்கள் மார்னிங்லேருந்து என்னென்ன பண்ணியிருப்பீங்களோ அது எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ட்ரை டு ரைட் 10 சென்டென்சஸ் டெய்லி. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ப்க்கு மோஸ்ட்லி ப்ரெசன்ட் ஃபார்ம்லே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது இடி சேர்க்காமல் இல்லை பாஸ்ட் ஃபார்ம் சேர்க்காமல் ப்ரெசன்ட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகுங்க. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த இஸ், வாஸ், ஆர், வேர், வா, வில், வுட் இதெல்லாம் என்னது, அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டென்சஸ் கற்றுக்கிற பொழுது அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். My baby has come and now I'm going to turn this video off. We'll be meeting tomorrow. Thank you. Hi baby. Say hi. Hi. Yes. Hi Sabu. Yes. I love you. You ma. Thank you baby. That's baby. Shall we eat ice cream? Yes. You want ice cream? Yes. How many ice creams do you want baby? How many ice creams baby? Yes. What? Yes. 2. Yes. Then the dama.